ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பைஸ் எபிசோடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ரீஇன்கார்னேட் அசாசின் இன் ஸ்வார்ட்மேன் அப்படிங்கிற மங்கால நெக்ஸ்ட் எபிசோடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கணும்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ படியும். நம்மளோட 2 நாள் வீடியோ போட ரீசன் நம்மளுக்கு வேலை ப்ரெஷர் அதிகமானால தான் நம்ம வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம டெய்லி ரெகுலர் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போக ரொம்ப அலன்னு பேசிட்டேன் போல இருக்குது. இப்போ என்ன ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இருக்கிறார். நம்ம ஹீரோ வந்து எனக்கு இப்போ 21 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம். தூரத்துலேருந்து ஒரு லான் அப்படின்னு யாருன்னு கூப்பிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கா. நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, நீ கிளம்பல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம்ல இன்றைக்கி தானே அந்த 2வது தீர்ப்புல ஆமாம் ரொம்ப ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுல திரும்பி இந்த திருவிழா முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் அந்த திருவிழா தான் காட்டியிருக்கா. அந்த தீர்ப்பு அழகை அந்த இடத்துக்கு இப்போ மக்கள்லாம் பேசியிருக்கா. அதாவது நம்ம ஹீரோ வந்து பேரரசன் பேசியிருக்கா. உனக்கு ஒரு கடிதம் அனுப்புனா நீ எதுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை லான் அப்படின்னு சொல்லி நம்ம பேரரசன் நம்ம ஹீரோ கேட்டுருக்க. அவன் தயவு செய்து அவனால் இப்போ தற்காப்பு பயிற்சிலாம் பண்ண முடியாது. அதாவது இப்போ பயிற்சிலாம் பண்ண முடியாது, அவனுக்குள்ள உடல்நிலை சரியில்லை ரொம்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்லியிருக்கா. அப்போ அவனுக்கு உடனே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா சொல்லியிருக்குமா, அதெல்லாம் தேவையில்லை, அவன் எதுக்கு பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம் குறை சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோட அம்மா வந்து ரொம்ப கேலி செஞ்சுருப்பான். இது திரும்பி ஊருக்கு அதாவது இது வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேலி செஞ்சு பேசியிருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அம்மா ரொம்ப கேலி செஞ்சு பேசியிருக்கா, நம்ம திரும்பி எப்படியா பயிற்சி எடுத்து நம்ம அம்மா நல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்து லோன்லியாக ஃபீல் ஆகுறா. அதாவது தனிமையெல்லாம் இருக்காங்க. அவளோட விருப்பம்லாம் இல்லாமல் தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வாரியாராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவள் வயிற்றுல கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதாவது நம்ம தான் கணவர் வந்து ஒரே அரேஞ்ச் மேரேஜ் நடக்காம இவ கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிருக்கா. நான் என்ன தான் தனிமையாக இருந்தாலும் நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிக்கிருக்கா. நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நான் போட்டிக்கு தயாராக இருக்கேன், நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் இன்னும் ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே இருக்க கத்திக்கிட்டு இருக்க. ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பாயின் பண்ணுறேன், நான் வந்து தற்காப்பு பயிற்சி வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதாவது பேரரசு வந்து ரொம்ப டெரராக இருக்கிற. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து வாயிலேருந்து பிளட் வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தோன்னே அதான் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துருக்கா. இவன் அதாவது அவரோட பார்வையினால எனக்கு இப்படி பதட்டம் இருப்பது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கையை முறுக்கி இருக்கு. நான் அவரோட பார்வையினால எனக்கு இப்பொழுது அதாவது மனதளவு உடஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருக்கும் போது இங்கே நம்ம ஹீரோ பிளட் வாமிட்டதே பார்த்து சிவிலாம் அதாவது அம்மாலாம் பதறா. ஏன்ப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி அவள் அம்மா அதுக்கு உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணுறா. இது எனக்கு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட முன்னோர் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு சேட சோல்ஜராக இருந்தேன், நான் பெரிய பெஸ்ட்டான ஒரு சேட சோல்ஜராக இருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னா நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அதாவது நெருப்புலையத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிருக்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தற்பாவரையை நான் சேர்ந்து நான் என்னோட ஸ்கில்லை நான் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் அந்த ஒரு மாதம் கழிச்சிட்டு நான் திரும்பி வருவேன், திரும்பி வந்து என்னோட தற்பாக்கலையை நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம சிவிலியோட இருந்த நம்ம மெமரிஸ் நம்ம ஹீரோ ஏன்னா அவரோட வந்து நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டா. ஆனால் இப்போ என்ன நம்ம ஹீரோட அம்மா வந்து ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறா. அதாவது எல்லாரும் குறை சொல்லியிருக்கா. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோவுக்கு என்னதான் நம்ம அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சிட்டு நம்ம ஹீரோ இந்த முடிவு எடுத்துருப்பார். நம்ம ஹீரோவுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து இருப்பா. ஏன்னா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோனால முடியல. ஏன்னா என்னோட 2 பவரையும் நான் ஒன்று சேர்த்து ஒரு புது ஸ்கில் வந்து உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு ஸ்கில் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கமே நினச்சிக்கிட்டு இருக்க. அடுத்த சீனில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கா. அதை காட்டியிருக்கா நம்மளுக்கு. அதுக்கு அடுத்த சீனில் வந்து நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோட தாத்தா வந்து பார்த்துருக்கா. நீ என்னாச்சு, அவன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்கள் பேர் வந்து ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, அவர் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் அவள் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன சொல்கிறா அப்படியா, ஆமாம் அவர் ரொம்ப பலவீனமாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவால் எந்திரிச்சோட ஒரு ஸ்டெப்போடு எந்திரிச்சு நடந்து போக முடியாது, ஒரு கொஞ்சம் தொலைவோட. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஏன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் தொலை நடந்தாலும் அவர் வீக்கஸ்ட் ஆயிடுவா. இதெல்லாம் சொல்லி இருக்கும்போது நம்ம பேரை அங்கேருந்து கிளம்பிடுவா. அடுத்த சீனில் ஒரு அதை காட்டுறா. அது யாருன்னா இவர் ராபர்ட். இவர் வந்து தூங்கி இருக்கா. நம்ம தூங்கி இருக்கும்போது நம்ம ஹீரோ அதான் நம்ம தாத்தா பேரரசு வந்து உசிப்பிடுவேன் எந்திரி ராபர்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என்னை தேடி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட் கேட்கும்போது என் பேரன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேரோட ஸ்கில்லுக்கு நீ எந்த அடிப்படாமல் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து சொல்லிக்கிருக்கு. அடுத்த சீன்ல என்னப்பா நீனு வந்திருக்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிவரியா வந்து சொல்லிட்டு போனாங்க அவன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க சொல்லி, இப்போ நீனு வந்து சொல்லியிருக்க அதாவது அவன் பேரை மேலே உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் மேலே ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லை, அவனை நல்லா என்ன வேணா ப்ராக்டிஸ் ஸ்கில் கொடு, அவனுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கில் வேணால் கொடு, அவனை நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஸ்கில் கற்றுக் கொடுக்கணும், என்னப்பா சொல்கிற திருத்து பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு இவர் ராபர்ட் வந்து கேட்டுக்கிருக்க. ராபர்ட் சரி என்ன மாதிரி ஸ்கில் வேணால் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் அதை தலையிடக்கூடாது ஓகேவா, ஆல் ரைட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ராபர்ட் எனக்கு ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியும் கொடு, ஒரு நல்ல ஆளாக மாற்றி விடு அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா எனக்கு ஓகே, நீ இப்படிலாம் பேசும்போது அவன் பேரை மேலே நீ ரொம்ப ஆசை வச்சிருக்குன்னு தெரியுது எனக்கு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணுவேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராபர்ட் நினச்சிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி ஒன்று நோடிருக்கு. நம்ம ஹீரோட அதாவது நம்ம சிவிலியா வந்து பார்த்துருக்கா. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் தான், நம்ம சிவிலியா தான் வந்து நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து.
அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த சிஸ்டர் தான் பார்த்துருக்கேன். அந்த சிஸ்டர் பார்த்துக்க நம்ம ஹீரோ அடுத்த சீனில் நம்ம ரொம்ப பலம் ஆகும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்க நான் எப்படி இருந்தாலும் அவனை மாதிரி ஆகணும். அதாவது இந்த ராபர்ட் வந்து இது முன்னாடி இருந்த ஒரு ராபர்ட் இவன் மாதிரி நான் இவனை பழி வாங்கி ஆகணும், அதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்க பார்த்தாக்க எங்கள் அம்மா நான் சந்தோஷம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீன் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம லான்ட்டு வந்து கேட்டுருக்கோம். நம்ம ஹீரோட்ட வந்து சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நீ அவசியமே போய் ஆகணுமா நாளைக்குள்ள ப்ராக்டிக்ஸ், எனக்கு என்ன இது சொல்லணும்னா நீ வந்து இப்போதைக்கு ப்ராக்டிஸ் போக வேண்டாம், இன்னும் ஒரு வருஷம் சென்று நீ போகலாம்ல, உனக்கு உடம்புல ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது இதெல்லாம் சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பழச நினைச்சு பார்க்க என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா வந்து இப்படி கேலி செஞ்சிருக்கா, நான் இப்போ பலையனா இருக்கேன்னு அம்மா நினச்சிக்கிருக்கா, ஆனால் அம்மா இப்படி பேசிட்டே இருந்தால் எனக்கு ஒன்றும் இப்போ இது சரிபடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசை நினைச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னு சரி நான் உன்னை ஒன்றும் கட்டாயப்படுத்தலை, நீ உனக்கு போகிறேன்னா போ, என்னோட உங்களோட முன்னாடி வாழ்க்கை எப்படிமா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதாவது உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவள் பேர் வந்து சியா, அவள் வந்து நல்லா தான் இருந்தா, ஒரு கட்டத்தில் வந்து எங்களை வந்து ஒரு சில பேர் அட்டாக் பண்ணாதா, அந்த ஒரு சில பேர் வந்து நான் அப்போதைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அப்போதைக்கு கர்ப்பமாக இருந்தேன், உங்கள் அப்பா அம்மா அப்போதைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, அது சீன்லாம் வந்து நான் லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்கள் அப்பா வந்து என்னைய ஒரு காவலரோட அனுப்பிச்சிட்டு உங்கள் அப்பா வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க, எனக்கு அந்த காவலரை வச்சு நான் இங்கே வந்தேன், எனக்கு வேறு வழி தெரியல, கடைசியில் இந்த இடத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோட அம்மா வந்து சொல்லிக்கிருக்கா நம்ம ஹீரோட்ட. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு என்னதான் இந்த அம்மா ரொம்ப அன்பான கைண்டான இருந்ததுனால தான் இவ்வளோ இத்தனை பேர் வெறுத்துருக்காங்க, அவன் மற்றவள்கிட்ட வெறுப்பை காட்ட மாட்டா அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு இருக்கா. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் அம்மா நான் பழைய நிலைமை கொண்டு ஆகி தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிக்கிருக்கா. அடுத்த நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் மனசு நான் இங்கே இருக்க வரைக்கும் இப்போதைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லி நான் ஹீரோட அம்மா சொல்லும்போது ஆமாம் நான் இருக்கேன், எதுக்கு நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவேன். நீ சொல்கிறது எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு கொண்டாடுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா சொல்லி கண் கலங்கியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த சீன் நீ எதுக்குமா அழுகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் என்னோட ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ண அதாவது அவளோட ப்ராக்டிஸ் ஆனால் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறான். என்னோட 2 ஃபாரும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் இப்போ வந்து 3வது ஸ்டாருக்கான அவைக்கன் ஆகிட்டும் போல இருக்குது, என்னோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லி இருக்கும்போது இப்படின்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான ஒரு உருவம் இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ இது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறதுக்கு இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.